ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அரசுமுறை பயணமாக செசல்ஸ் செல்ல இருப்பது கவனம் பெற்றுள்ளது. செசல்ஸ் என்பது இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைந்துள்ள பல தீவுகளை உள்ளடக்கிய குட்டி நாடாகும். சுமார் 115 தீவுகள் அந்த நாட்டில் அமைந்துள்ளன. அந்த நாட்டின் புதிய அதிபராக பேட்ரிக் ஹெர்மேனி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்தார். அக்டோபர் 26ஆம் தேதி நடக்கும் பேட்ரிக் ஹெர்மேனியின் பதவியேற்பு விழாவிற்கு இந்திய அரசின் சார்பில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் செல்ல இருக்கிறார். குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அவர் மேற்கொள்ளும் முதல் அரசுமுறை வெளிநாட்டு பயணம் இதுவாகும். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைந்துள்ள நாடுகளுடன் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதற்கு சாகர் என்ற முன்னெடுப்பை இந்தியா மேற்கொண்டுள்ளது. மேலும் இந்திய பெருங்கடல் பகுதியில் இலங்கையின் கம்பன் தொட்டா மற்றும் ஆப்பிரிக்காவின் டிஜிபூட்டி நாட்டில் இராணுவ தளத்தை சீனா அமைத்துள்ளது. இதை எதிர்கொள்ளும் விதமாக செசல்ஸ் நாட்டின் அசம்ப்ஷன் தீவில் இராணுவ தளத்தை அமைப்பதற்கு நீண்ட காலமாக இந்தியா முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. குடியரசு துணைத் தலைவரின் செசல்ஸ் பயணத்தின் போது அதற்கான முன்மொழிவுகளை இந்தியா வழங்க இருப்பதாக தெரியவந்துள்ளது. மேலும் சுற்றுலா, முதலீடுகள் போன்றவை குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது. அசம்ப்ஷன் தீவில் இந்திய இராணுவ தளம் அமைந்தால் அது சீனாவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக அமையும் என்று புவிசார் அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர்.